ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களோடு நன்றிகளோடு உங்கள் காயத்ரி. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் எல்லோர் வாழ்விலும் இருக்கத்தான் செய்கிறது. எப்பொழுதும் நம்மால் முடியும் என்று நினைத்து கொண்டே இருக்கலாம், மனதில் உச்சரித்து கொண்டே இருக்கலாம். ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு தன்னுடைய தொழிலில் சுமார் அதிக அளவு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது. அவரின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட சில தொழில்நுட்ப கோளாறினாலும் சிலரின் அஜாக்கிரதையாலும் ஏற்பட்ட தவறுகளால் அந்த நஷ்டம் ஏற்பட்டது அப்படிங்கிறத அந்த நிறுவனத்தின் தலைவர் புரிந்து கொண்டு விட்டார். இதை சரிக்கட்ட பல்வேறு வங்கிகளிலும் உதவி கேட்டபோது அனைவரும் உதவி செய்ய மறுத்து அவரிடம் சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த நஷ்டத்திலிருந்து உங்கள் நிறுவனத்தால் மீண்டு வரவே முடியாது. விதியை யாரால மாற்ற முடியும்? பேசாமல் நீங்கள் உங்கள் நிறுவனத்தை மூடிவிடுங்கள் என்று கூறிவிடுகின்றனர். அப்பொழுது அந்த நிறுவனத்தின் முதலாளி இதை கேட்டு மிகவும் கவலையடைந்து மிகவும் சோர்ந்து போய் அருகில் உள்ள ஒரு பூங்காவில் இருந்த இருக்கையில் அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு வயதான முதியவர் அவர் அருகில் வந்து அமர்ந்தார். அவருடன் துணைக்கு வந்த ஒரு பெண்மணி அந்த முதியவரிடம், இங்கேயே உட்கார்ந்திருங்கள், நான் இப்போ வந்து விடுகிறேன், எங்கேயும் போய்விடாதீர்கள் என்று பணிவோடு கூறிவிட்டு சென்றார் அந்த பெண்மணி. சோகமாய் உட்கார்ந்திருந்த நிறுவன தலைவரை பார்த்தார் அந்த முதியவர். ஏன் சோகமாய் இருக்கீங்க என்று அந்த முதியவர் நிறுவன தலைவரை பார்த்து கேட்டார். அதற்கு அவர், தொழிலில் ரொம்ப நஷ்டமாகிவிட்டது, மனசு சரியே இல்லை, அதான் இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிறேன் என்று கூறினார். எவ்வளவு ரூபாய் நஷ்டம் என்று கேட்டார் முதியவர். 100 கோடி ரூபாய் என்று பதிலளித்தார் தலைவர். அப்போ உங்ககிட்ட 100 கோடி ரூபாய், இப்ப நான் கொடுத்தா நீங்கள் சரியாக ஆகிவிடுவீர்களா என்று கேட்டார் அந்த முதியவர். அவர் அசந்து போய் அவரிடம், நீங்க யார் என்று கேட்டார் நிறுவன தலைவர். அப்போ அந்த முதியவர் பேச துவங்கினார். நான் இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரர், இப்போ வயதாகிவிட்டது, அதனால் என் மகன் கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துவிட்டு நான் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். பின் அந்த முதியவர் தன் பையிலிருந்து ஒரு செக் புக்கை எடுத்து அந்த செக்கில் கையெழுத்து போட்டு அவரிடம் நீட்டினார். இந்தாங்கள், 500 கோடி ரூபாய்க்கு நான் காசோலை கொடுத்திருக்கிறேன், நீங்கள் கேட்டதை விட 5 மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கிறேன், அனைத்தையும் சமாளித்து துணிஞ்சு போராட வேண்டும், அடுத்த வருடம் இதே இடத்திற்கு வந்து என் பணத்தை திருப்பி கொடுத்தால் போதும் என்று சொல்லி காசோலையை அவர் கையில் திணித்துவிட்டு சென்றார் அந்த முதியவர். நடப்பதெல்லாம் கனவா அல்லது நனவா என்று கூட நம்ப முடியாமல் ஆச்சரியத்தில் இருந்த நிறுவன தலைவர் உடனே தனது அலுவலகத்திற்கு சென்றார். பீரோவுக்குள் அந்த செக்கை வைத்து பூட்டினார். பின் தனது உதவியாளரிடம் சொல்லி நிறுவனத்தின் அனைத்து ஊழியர்களும் பங்கேற்கும் வகையில் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடும் செய்தார். ஆலோசனை கூட்டத்தின் போது தலைவர் பேச ஆரம்பித்தார். நண்பர்களே, நம் கம்பெனிக்கு இந்த வருடம் 100 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி நிலைமையை சமாளிக்க இப்போ என் கையில் கடனாக வாங்கிய 500 கோடி ரூபாய்க்கான செக் உள்ளது. அதை ஒரு பாதுகாப்புக்காக நான் வைத்திருக்கிறேனே தவிர உபயோகப்படுத்தவே மாட்டேன். நம் கம்பெனியில் ஏன் நஷ்டம் ஆனது, அதற்கு என்ன காரணம் என்று தீவிரமாக ஆராய்ந்து பிரச்சனையை கண்டுபிடித்து களைய வேண்டும். அதற்கு உங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் எனக்கு தேவை. நான் உங்களில் ஒருவன். உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் இல்லாமல் நம் நிறுவனத்தால் எதுவுமே சாதிக்கவே முடியாது என்று கூறி முடித்தார். அந்த பேச்சை கேட்ட பின்னர் அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் கடுமையாக உழைத்தார்கள். தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு களையப்பட்டது. நிறுவனத்திற்கு லாபம் சிறுக சிறுக சேர ஆரம்பித்தது. வருடத்தின் இறுதியில் நிறுவனத்தின் வருமானத்தை கணக்கு பார்த்தபோது மொத்தமாக 600 கோடி ரூபாய் சேர்ந்து இருந்தது.
சரியாக 1 வருடம் முடிந்த பின்னர் அந்த பணக்கார முதியவர் கொடுத்த காசோலையை எடுத்துக்கொண்டு பூங்காவிற்குச் சென்றார். முதியவரிடம் நன்றி கூறுவதற்காக அவரை எதிர்பார்த்து அதே இருக்கையில் உட்கார்ந்திருந்தார் முதலாளி. வெகு நேரமாகியும் அந்த முதியவரை காணவே இல்லை. கொஞ்ச தூரத்தில் ஒரு பெண் வருவது தெரிந்தது. அன்று முதியவருடன் வந்த வேலையால் இவர்தான் என்று உறுதிப்படுத்தி கொண்டு அவரிடம் சென்று, உங்கள் கூட வந்த அந்த பெரியவர் எங்கே என்று கேட்டார் தலைவர். உடனே அந்த பெண் பதட்டத்துடன், ஏன் சார், அவரால் உங்களுக்கு ஏதும் பிரச்சனையா என்று கேட்டார். இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஏன் பதற்றப்படுகிறீர்கள் என்று கேட்டார் தலைவர். இல்லை, அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர், உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய பழைய காசோலையை பார்க்கிறவங்க அனைவருக்கும் எழுதி கொடுத்து கொண்டே இருப்பார் என்று அந்த பெண்மணி கூறி முடித்தார். இதை கேட்ட நிறுவனத் தலைவர் வாயடைத்து போய் நின்றார். நம்மால் முடியும் என்று நினைத்தால் விதியையும் வெல்ல முடியும், அனைத்து சோதனைகளையும் கடந்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே நம்மை சரிவிலிருந்து காப்பாற்றியிருக்கிறது என்ற உண்மை அவருக்கு புரிய ஆரம்பித்தது. விதியை நினைத்து சோர்ந்து போய் முடங்கி கிடக்காமல் நம்மால் எதையும் செய்ய முடியும் என்று முதலில் நாம் நம்ப வேண்டும். நம் மனதிற்கு அதை உணர்த்த வேண்டும். அப்பொழுது நம் வாழ்வில் வெற்றியை அடைந்தே தீர முடியும், அடைந்தே தீரலாம். விதியை மாற்றியமைக்கலாம், விதியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். சில பிரார்த்தனைகள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கையே முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் தான் சாயப்பா உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்று மகிழ்ச்சிக்குள் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதுமே எது வந்தாலுமே, உன் வாழ்க்கையை தலைகீழாக மாறும் சூழ்நிலை வந்தாலுமே எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இரு. நீ அழ பிறந்தவர் அல்ல, ஆள பிறந்தவர் என்பதை மனதால் நினைத்துக்கொள். எப்பொழுதுமே உன் முகத்தில் ஒரு புன்னகையோடு இரு. உனக்கு வரும் கஷ்டங்கள் கூட உன் புன்னகையை பார்த்துவிட்டு வந்த வழி தெரியாமல் வந்த வழியே திரும்பிவிடும். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே, வேதனையோடு தவிக்காதே. உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை உன்னை நோக்கி வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நினைப்பும் உனக்கு வரும். இவ்வுலகில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பெற்ற பிள்ளையை தாய் என்றாவது மறந்ததுண்டா? தன் பிள்ளையை பாதுகாப்பதைத் தவிர வேறு வேலையே எனக்கில்லை. உன் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உன் சாயி, நீ என்னுடைய பாசத்திற்காகவும் ஆசிர்வாதத்திற்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். நான் உன்னுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ கவலைப்படவோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் குழந்தையே, உன் கவலை நீ உருவாக்கியதுதான் அல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருக்கிவிட்டது என்பதனை நான் அறிவேன். உன் கவலைகளை கன பொழுதில் களைய நான் வருகிறேன். அமைதியாக இரு. நான் உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. பூர்வ ஜென்மத்தின் புண்ணியத்தாலேயே நீ என்னை அடையாளம் கண்டிருக்கிறாய். எனக்கு செய்யும் சேவையின் மூலம்தான் உனக்கு நன்மையடைந்து உனக்கு சேவகம் செய்ய நான் ஆரம்பிப்பேன். உனது நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாகும். உன் வாழ்க்கையே இன்பமயமாகும். துன்பத்திற்கும் உனக்கும் நெடுந்தூரம் இருக்கும். அப்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய். சாயி சாயி என்று ஒரு முறை சொன்னால் போதும், நான் உனக்கு உடனடியாக பதில் தருவேன். உன் பெயரை யார் சொன்னாலும் அவர்களுக்கும் உதவி செய்வேன். இவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே கஷ்டத்தை உனக்கு அனுமதித்தேன். ஏனென்றால்
இந்த மாதிரியான கஷ்டத்தை உன்னை தவிர வேறு யாராலும் தாங்க முடியாது. தாங்கிக் கொள்ளக்கூடிய கஷ்டத்தை மட்டுமே என் பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதும் தருவேன். உன்னால் மட்டுமே இது முடியும் என்று எனக்கு மிக நன்றாகவே தெரியும். இந்த துன்ப சுமை தூக்கி இன்ப நிலைக்கு வழிகாட்ட நீ எனக்கு தேவை. அதனால் என் அன்பு குழந்தையே, நான் உன்னை படம் போட்டு கொண்டிருக்கிறேன். மனம் புண்ணாகி போனதே என்று வருந்தாதே. வாழ்க்கையில் எதுவுமே நிலையாக இல்லை என்று ஏங்காதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டிருக்கிறேன். உன் பக்கத்திலேயே நான் இருந்திக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கை விரைவில் பொன்னான வாழ்க்கையாக மாறும் தருணம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. மிக பெரிய திருப்பம் உன் வாழ்வில் நடைபெற நான் உனக்கு எப்பொழுதுமே உறுதியாக இருப்பேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிடு. இந்த துன்பம், துயரம், இதற்கு விடிவே இல்லையா என்று நீ என்னிடம் கேட்ட கேள்வி நிச்சயமான நல்ல பதிலை உனக்கு கிடைக்கும். இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களுக்கான நிரந்தர தீர்வை என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய். அழாதே, கண்களை துடைத்துக்கொள். அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. என் அன்பு பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கிறேன். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னாலே வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்காக நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன் உன் சாயி தேவா. என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது. நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன். நான் கூறுவது நிச்சயமாக பலிக்கும். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த, உன் வாழ்க்கையில் நல்லதை நிகழ்த்த நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். உனக்காக நான் போராடி கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய கர்ம வினைகளோடு. என் வாக்கை எப்பொழுதும் முழுமையாக நம்பிக்கையோடு அதன்படி நீ நடந்து கொண்டுதான் இருக்கிறாய். உன் வாழ்க்கை இனி மாறப்போகும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீ கண்குளிர காணத்தான் போகிறாய். அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு நிச்சயமாக தெரியும். திடீரென்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஒன்று ஏற்படும். என் வாழ்க்கையிலா சாயிநாதரே இதுவெல்லாம் நடக்கிறது என்று ஓடோடி வந்து, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நிகழத் துவங்கிவிட்டது, இனி என் வாழ்வில் நான் சந்தோஷமாக இருப்பேன், ஆனந்தமாக இருப்பேன், நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நன்றி கூறத்தான் போகிறாய். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. எப்பொழுதுமே மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள், மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், நாம் இதை செய்தால் அவர்கள் வேறு விதமாக நினைத்து விடுவார்களோ அல்லது தவறாக நினைத்து விடுவார்களோ என்று எண்ணி மற்றவர்களுக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நீ பயந்து கொண்டே இவ்வளவு நாள் உன் வாழ்வை நீ துளைத்து விட்டாய். இவ்வளவு நாள் உன் வாழ்வை சந்தோஷமாக வாழாமல்
விட்டும் விட்டாய். இப்படி மற்றவர்களுக்காகவும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் நீ யோசித்து கொண்டே இருந்தால் உன் வாழ்வை, நீ மீதியிருக்கும் உன் வாழ்வை வாழவே முடியாது. உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்விற்கு எது தேவை என்று உன் மனதிற்கு தெரிகிறதோ அதை உன் மனதிற்கு பிடித்த மாதிரி செய்துவிட்டு போ. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள், என்ன நினைப்பார்கள், வேறு விதமாக நினைத்து விடுவார்களோ அல்லது தவறாக முடிவெடுத்து விடுவார்களோ என்று எப்பொழுதுமே சுற்றி இருப்பவர்களை சிந்தித்து கொண்டிருக்காமல், இது என்னுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்க்கை, என் வாழ்விற்கான முடிவை நான் தான் எடுக்க வேண்டும், எனக்கு துணையாக என்னப்பா இருக்கிறார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு முடிவை எடுத்துவிடு. முடிவு எடுப்பதில் காலதாமதம் ஆகலாம், ஆனால் முடிவு எடுக்காமலேயே இருப்பதுதான் மிக மிக தவறு. யோசித்து முடிவெடு, ஆனால் யோசித்து கொண்டே இருக்காதே. முடிவு எடுத்த பிறகு உடனே அதை செயல்படுத்து, யோசித்து கொண்டே இருக்காதே. இதுநாள் வரை கஷ்டத்தை, போராட்டத்தை, வேதனையை மட்டுமே பார்த்த உன் கண்கள், அனுபவித்த உன்னுடைய மனம் இனி ஒவ்வொரு மாற்றங்களாக சந்திக்கப் போகிறது. எல்லாமே உனக்கு நல்ல விதமான மாற்றங்களாகவே உன் வாழ்வில் நிகழப்போகிறது. இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இதுநாள் வரை நீ பட்ட துன்பத்திற்கும் வேதனைக்கும் போராட்டத்திற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. ஆனாலும் கூட மற்றவர்களை நினைத்து நீ அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தால் மீண்டும் இதே மாதிரியான திருப்பம் உன் வாழ்வில் நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். நல்ல முடிவு, நல்ல திருப்பம் வரும் பொழுது, நல்ல வாய்ப்பு வரும் பொழுது அதை சுமூகமாக, சாதகமாக பயன்படுத்தி கொள்பவன்தான் வாழ்வில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்க முடியும். அதை விட்டுவிட்டு நமக்கான திருப்பம் வரும் பொழுது, உனக்கான மாற்றம் வரும் பொழுது, உனக்கான வாய்ப்பு வரும் பொழுது, உனக்கான நல்ல முடிவு வரும் பொழுது மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று நினைத்து ஒரு நிமிடம் நீ கால தாமதம் செய்தால் வந்த திருப்பமும் வந்த முடிவும் வந்த வாய்ப்பும் உன்னை விட்டு வெகு சுலபமாக விலகிவிடும். எனவே சுதாரிப்பாக இரு. வாய்ப்பு ஒரு முறைதான் வரும், திருப்பமும் ஒரே முறைதான் வரும். அந்த திருப்பம் இப்பொழுது உன் வாழ்வில் நடைபெறுவதற்கான அத்தனை கால சூழ்நிலைகளும் உனக்காகவே வந்திருக்கிறது. இதை உன்னிடம் எச்சரிப்பதற்காக, நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். என் வாக்கு மீது நம்பிக்கை வை. அப்பாவின் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு உன் வேலையை செய்து கொண்டே இரு. வரும் திருப்பத்தை லாவகமாக ஏற்றுக்கொண்டு வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்கு இல்லை என்று விதிக்கப்பட்டது கண்டிப்பாக உன்னை தேடி வரவே வராது. இதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கும். இதை புரிந்து கொண்டால் வாழ்வில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் பிரியமான கண்மணியே, உன் மனதில் இருக்கும் ஏக்கங்களையும் பரிதவிப்பையும் நான் அறியாமல் இருப்பேனா? உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும்படிதான் அனைத்து நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கின்றன. அவற்றை எல்லாம் தாங்கி நேர்மறையாக நின்று, தன்னம்பிக்கையோடு நின்று, இப்பொழுது எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும் உனக்கு நான் நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கடைசி கட்டம் உன் வாழ்வில். அனைத்து கஷ்டங்களையும் தாண்டிவிட்டாய். இது உனக்கான கடைசி கட்டம். கேள், உனக்கான இரட்டிப்பு மகிழ்ச்சி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு மகிழ்ச்சி, இரட்டிப்பு சந்தோஷம் எல்லாம் நன்றாகவே நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே அப்பா,
ஆனால் என் வாழ்வில் எந்த ஒரு மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று கேட்கிறாயா? குழந்தையே, எல்லா மனிதருக்கும் நேர்மறை காலம், எதிர்மறை காலம் என்று 2 காலங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்பொழுது நேர்மறை காலங்களில் என்னுடைய ஆசிர்வாதமும் உதவியும் உனக்கு மிக எளிதாகவே கிடைத்துவிடும். ஆனால் உன்னுடைய எதிர்மறை காலத்திலும் நான் உன் அருகில்தான் இருப்பேன். ஆனால் அதை உன்னால் உணர்ந்து கொள்ளும் அந்த பக்குவத்தை நீ இழந்து இருப்பாய். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். உன்னுடைய நேர்மறை எண்ணங்களிலும், நேர்மறையான காலங்களிலும், எதிர்மறையான காலங்களிலும், எல்லா காலங்களிலும் என் பார்வை உன் மீதுதான் இருக்கும். ஆனால் உன்னுடைய மனம் என்பது மாய வலையில் சிக்கிக் கொண்டிருக்கும் உன்னுடைய எதிர்மறையான காலங்களில். அதனால் உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதத்தையும் நல் வாக்குகளையும் உன்னால் கேட்கவும் முடியாது. அதை உணர்ந்து கொள்ளும் தருணமும் உனக்கு இருக்காது. உன் மனதில் சிம்மாசனம் போட்டு நான் அமர்ந்து இருக்கிறேன். ஆனாலும் உன் மன போராட்டம் படும் பொழுது நீ படும் வேதனையை பார்த்து நானும் அதோடு போராடி கொண்டுதான் இருக்கிறேன். உன்னையல்லவா? இப்படி என் மேல் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கும் என் பிள்ளையை பார்க்க நான் வராமல் சென்று விடுவேனா? பிள்ளையை பார்க்க வரும் பொழுது வெறும் கையோடு வர மனமில்லை எனக்கு. உனக்கு இனிப்பான செய்தியை வந்திருக்கிறேன். எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் என் குழந்தையே. எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் காக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். கண்மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனமடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது
எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகிவிடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே, உன்னை முதலில் நீயே நேசிக்க பழகு. நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டும் அல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும், உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப் பார். நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. என் குழந்தையே, நல்ல செய்தியை உனக்காக உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கும் உன் அப்பா அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைத்து சொல். அப்படி நீ வாழ்ந்து காட்டினால் எந்த ஒரு துன்பம் உனக்கு வந்தாலும் அது தூசியாகவே தெரியும். உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம், ஜெயித்தே காட்டலாம். நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போதே உனக்கு ஏன் இந்த வீண்டாத வேலை, உன்னால் இதை சாதிக்க முடியுமா, உன்னால் இதை வெல்ல முடியுமா என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் நீ ஜெயித்து காட்டுவதே அவர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடும். இப்பொழுதெல்லாம் உண்மையை சொல்பவதற்கே சத்தியம் செய்ய வேண்டியுள்ளது. அதே போல அந்த பொய்யை போற போக்கில் சொல்லிவிட முடிகிறது. அதையும் நம்ப பல பேர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் பேசுகிறவர்கள்தான் என்றாலும் நீ எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் பேசவில்லை என்றால் அந்த ஏமாற்றத்தின் வலி மிக அதிகமாகவே இருக்கும். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, மனிதர்களின் மனமும் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது நடக்கும் முன்பாகவே இது நல்லதாகவே நடக்கும் என்று நினைத்துப்பார். நீ நினைப்பதை விட மேலாக இரட்டிப்பு பலன் உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்க வைக்க உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து அதை செய்து முடிப்பேன். அதை மீறி அது தவறாக நடந்துவிட்டால் நடந்ததும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். அப்பொழுது உனக்கு ஏமாற்றம் மிக பெரிதாக இருக்காது. நன்றாக பேசி பழகுபவர்களெல்லாம் நமக்கு நல்லது மட்டுமே செய்வார்கள் என்று நினைத்து நம்பிவிடாதே யாரையும். உன்னை போல் மற்றவர்கள் இருக்க மாட்டார்கள். என் மேல் முழுமையாக பாசமும் அன்பும் வைத்திருக்கும் என் பொக்கிஷமான குழந்தை நீ. தேடி கிடைத்த பொக்கிஷம் நீ. நீ உன்னுடைய குணநலன்கள் வேறு யாருக்கும், உன்னை தவிர வேறு யாருக்கும் இருக்கவே